அதாவது மாடு என்ற ஒரு மீட்டை மட்டும் வைப்பதன் மூலமாக இவங்க சங்கிகளுக்கு ஒரு பாயிண்ட் கொடுக்கும். அவன் அடுத்து என்ன கொண்டு வருவான், பண்ணியே இல்ல, நீங்க வந்து முஸ்லீம் அப்பீஸ்மென்ட் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அதனால தான் பண்ணி இல்ல கொண்டு வந்தோம். இந்த எதிர் சேவல் வரும்னு தெரிஞ்சே இவங்க வீசக்கூடிய நோபால் தான் வந்து இந்த மாடு. தமிழ்நாடு அரசு நடத்துகிற உணவு திருவிழாவில் வந்து பீஃப் கடை போட்டிருக்காங்க. ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா, அரசு வெளியிட்ட பட்டியலில் பீஃபுங்கிற பேர் இல்லை, பீஃப் கடை அங்கே இருக்குது அப்படிங்கிற பேரை இல்லை, மறைக்க முயற்சி பண்ணுறாங்க. அதை பற்றி ஒரு இயக்குனர் பேசுகிறாரு. பேசணுன்னா அதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும் நியாயமாக. ஆனால் பதில் சொல்லாமல் நீங்கள் அதுக்கு வேற ஒரு பதில் சொல்கிறீங்க. என்னென்னா வந்து, ஏய் நீ பீஃப் அரசியல் பேசாதடா, பீஃப் அரசியல் பேசினா சங்கிங்க வந்து போருக்கு அரசியல் பேசிடுவானுங்க. சரி, சங்கிங்க பேசுகிற அரசியல் சரியா? அதுக்கு பயந்துட்டு நம்ம பேசாமல் இருக்குமான்னு கேட்குறான். அவனுக்கு பேசுகிறது நியாயமா? போருக்கு இங்கே ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்லை பன்னிக்கறி சாப்பிடக்கூடாதுன்னு இங்கே எவனா வெட்டுறானுங்களா? ஒரு இஸ்லாமியர் போய் ஒரு இந்து போய் வெட்டினாரு பன்னிக்கறி வச்சிருந்துக்காக அப்படின்னு ஏதாவது செய்தி இருக்கா? இந்தியாவில் வரலாற்றில் ஏதாவது இருக்கா அப்படின்னு நான் கேட்குறான். அவங்க சாப்பிட மாட்டாங்க அப்படி தானே சொல்கிறாங்க. அந்த அரசியல் பேசுகிற சங்கிங்களுக்கு நீங்கள் முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதாவது வந்து பீஃப் அரசியல் பேசுனா போருக்கு அரசியல் பேசிடுவான் அப்படின்னு ஒரு நியாயம் கற்பிக்கிறீங்கல்ல இதுக்கு.